நேற்று அரபிக்கடல் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு பகுதியானது இன்று காலை 8 மணி அளவிலே மத்திய அரபிக்கடல் பகுதி மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதியில் நீடிக்கின்றது. நேற்று தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உதயமான அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8 மணி அளவிலே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கின்றது. நாளை அது ஒரு தாழ்வு பாதையாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த 24 மணி நேரத்திலே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. மிக அதிகமான மழை 34 சென்டிமீட்டர் காஞ்சிபுரத்தில் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். வட மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர் போன்ற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன மற்றும் மிக கனமழை இருக்கக்கூடும். எஞ்சிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கும். சென்னை நகரை பொறுத்தவரை தொடர் மழையாக இருக்கும். சில நேரங்களில் கனமழை இருக்கக்கூடும். இந்த நிகழ்வானது மேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுவதனாலே கண்டிப்பாக வரும் 5 நாட்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரை நல்ல மழையை நாம் எதிர்பார்க்கலாம். இப்ப அரபிக்கடல் இருக்கிறது தாழ்வு பகுதியா இருக்கு. அது மேற்கு நோக்கி நகர்ந்து போயிடும். அதை பத்தி நம்மளுக்கு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அதனுடைய தாக்கம் குறையும். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இந்த நிகழ்வின் காரணமாக நம்மிடையே அதிகம் நெருங்கி வருவதன் காரணத்தினாலே கண்டிப்பாக வரும் நாட்களில் மழையின் அளவு அதிகரிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். தென் தமிழகத்திலேயும் மழை இருக்குங்க. ஏன்னா இந்த நிகழ்வு நகரும் போது, ஆனா அடுத்த திங்கள், அந்த செவ்வாய், புதன் போன்ற நாட்களிலே வட மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும் மழை. மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு 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 பகுதியை முதல்ல உருவாகட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம் அது எவ்வாறு ஆகின்றது. இது அதை நான் உங்களை மேப்லேயே காட்டுறேன். இப்போ ஒரு படம் போட்டு காமிச்சிடுறேன். ஓகே ஓகே, இப்போ படத்துக்கு வரட்டுமா? என்னங்க சார்? ஓகே ஓகே ஓகே. நேற்று அரபிக்கடல் பகுதியில் உதயமான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மத்திய அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதியில் நீடிக்கின்றது. அது நம்மை விட்டு அகலும் என்ற காரணத்தினால் அதனுடைய தாக்கம் குறையும் தமிழகத்தின் மீது. நேற்று அந்தமான் பகுதியில், குறிப்பாக தெற்கு அந்தமான் பகுதியில் உதயமான அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8 மணி அளவிலே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலே ஒரு தாழ்வு நிலையாக நீடிக்கின்றது. அடுத்த 24 மணி நேரத்தில் இது தாழ்வு பகுதியாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 34 சென்டிமீட்டர் காஞ்சிபுரத்தில் பதிவாகியுள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். வட மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கும். எஞ்சிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புண்டு. இந்த 4 மாவட்டங்கள், அதாவது திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் சென்னையிலே ஓரிரு இடங்களில் கன மற்றும் மிக கனமழை, எஞ்சிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கும். சென்னை நகரை பொறுத்தவரை விட்டு விட்டு மழை பெய்யும், தொடர் மழையாக இருக்கும். சில நேரங்களில் கனமழையாகவும் இருக்கக்கூடும். இந்த நிகழ்வின் காரணமாக வரும் நாட்களிலே தமிழகத்தை பொறுத்தவரையிலே மழையின் அளவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களிலே வட மாவட்டங்களில் நல்ல மழையை நாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.